அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 152வது நாளை எட்டியிருக்கிறது. 152 நாளிலும் நாம் எல்லோருக்கும் சொல்லுகிற வாழ்த்தையே எப்பொழுதும் சொல்லுகிறோம். அல்லாஹ்வின் சாந்தி சமாதானமும் எல்லோர் மீதும் உண்டாவதாக. இஸ்ரேலில் குழப்பத்துக்கு மேல் குழப்பம் என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு வருகின்றோம். இப்பொழுது நத்யானுவுக்கு எதிரான அமைச்சர் பென்னி கேலண்ட் லண்டனுக்கு சென்றிருக்கிறார். அமெரிக்காவில் 7 நாள் டூராம். அதாவது இங்கே இத்தனை நடக்கு வார் மினிஸ்டர் வந்து உலகமெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு. அதில் பிரிட்டனுக்கு ரகசியமாக அனுப்பிய 9 இஸ்ரேலிய விமானங்கள் பற்றிய ஒரு கேள்வி மர்மமாகவே சுற்றி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அவர் அங்கே போய் செட்டில் ஆயிடுவாரா, இல்லை இஸ்ரேலுக்கு திரும்பி வருவாரா என்பதும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆனால் அவர் நான் வருவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அடுத்து காசா பகுதியில் யுத்தம் என்பது கான் யூனிஸ் என்ற மிகப்பெரிய வல்லரசுக்கும் இஸ்ரேலிய அமெரிக்க படைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய யுத்தம் என்றாகிவிட்டது. இந்த 152 நாளும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஒரு கான் யூனிஸை கைப்பற்ற முடியாத இவர்கள் நாங்கள் வானத்தை எட்டுவோம், வைகுண்டத்தை காட்டுவோம் என்று மக்களுக்கு வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்றும் அள்ளி கட்டியிருக்கிறார்கள். அதாவது இப்பொழுது இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸினுடைய ஒற்றுமையை உலகமெல்லாம் பாராட்டுகிறது. பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் நேற்று ஒரு ஆர்மி கமாண்ட் சென்டரை அடித்திருக்கிறார்கள். அதில் இருந்த 30 பேரை அழித்திருக்கிறார்கள். அதே போல அல் காசம் பிரிகேட்ஸ் ஒரு 4 டேங்கை அடித்திருக்கிறார்கள். ட்ரூப்ஸு முழுக்க மொத்தமாக போய்கிட்டு இருக்கும்போது அதத்தையும் தாக்கியிருக்கிறார்கள். குறையாமல் ஒரு 70 பேரை அதில் அவர்கள் அழித்திருப்பார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் சொரோக்கோ ஹாஸ்பிட்டலில் மொத்தம் 63 பேர் வந்து அட்மிட் ஆனதாகவும் அனுமதி பெற்றதாகவும், அதில் 6 முக்கியமான இஸ்ரேலிய இராணுவ தளபதிகள் என்றும் 12 பேர் அதில் காயம்பட்டவர்களில் மிகவும் சீரியஸாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த 6 இஸ்ரேலிய இராணுவ தளபதிகளை பற்றி சொல்லும்போது, இஸ்ரேலினுடைய தளபதிகள் நாம் இதுவரைக்கும் இல்லாத அளவில் காசா யுத்தத்தில் உலக அளவில் நாம் எதிர்கொண்ட போர்களாக இருந்தாலும் சரி, ஹிஸ்புல்லாவோடு 2006 நடத்தின 33 நாள் யுத்தமாக இருந்தாலும் சரி, இவை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நமக்கு இந்த காசா பகுதியில் கான் யூனிஸ் ஏரியாவிலேயே இருந்து விட்டது. இப்பொழுது நாம் இழந்திருக்கிற கூடிய இந்த இராணுவ அதிகாரிகள் விலைமதிப்பற்றவர்கள், மிக சாதுரியமாக இராணுவத்தை வழிநடத்துபவர்கள். ஆகவே இந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் தருகின்ற விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனிடையே ஈராக் வந்து ஹைஃபா போர்ட்டை மீண்டும் தாக்கி, அதை ஹைஃபா போர்ட்டை ஓரளவுக்கு ஒன்றுமில்லாத சுடுகாடாக ஆக்கி, அது ஒரு ரிசார்ட்டு. இப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கிளர்ந்து போய்விட்டார்கள். அது மொத்தமாகவே ஒரு சுடுகாடாகவே காட்சி அளிக்கிறது. இதை ஈராக்குடைய சாதனை என்று சொல்லலாம். ஆக இப்போ கான் யூனிஸிலிருந்து ரஃபாக்கு வருகிறார்கள். ரஃபா என்று சொன்னால் அவர்களுக்கு கொத்தாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழிக்கலாம், பிணந்தின்னும் ஆசையை குறைத்து கொள்ளலாம். இந்த மொத்த யுத்தத்தை பற்றியும் மக்களிடத்திலே கருத்துக்கள் வரும்போது, பாலஸ்தீனத்தில் இறந்த அப்பாவிகள் என்று கூட பத்திரிகைகள் எழுதுவதில்லை, பாலஸ்தீனியன்ஸ் என்று தான் எழுதுவார்கள். ஆகவே பாலஸ்தீனத்தில் அதிகமாக பிணங்களை குவித்தோம் என்ற ஒரு பட்டியலை மக்களுக்கு தருவதற்கு வசதியாக இருக்கும் என்பதனால் ரஃபாவை நோக்கி திரும்புகிறார்கள். ரஃபாவில் நாங்கள் ரமலானில் போர் நிறுத்தம் செய்யாமல் சண்டையிட தயாராக இருக்கிறோம் என்று 2 குழுக்களும் அறிவித்திருக்கின்றன. போராளிகள் குழுக்கள் ரஃபாவுக்கு வா, கான் யூனிஸில் எதை சந்தித்தாயோ அதைத்தான் சந்திப்பாய்,
அதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுதே இஸ்ரேல் ரொம்ப இறங்கி வந்து என்ன செய்ததற்கு கொஞ்சம் கைதிகளை ஷா ஆலம் அபு சலீம் கிராசிங் வழியாக வெளியே விட்டு இருக்கிறது. அவர்களை ஒரு 4000 5000 கைதிகளில் ஒரு 1000 பேரை வெளியிட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் சிவியரான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் வெளியே வந்து ஒரு வீடியோவை யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி தயார் பண்ணியிருக்கிறது. அதில் அவங்கள பாலியல் வன்மத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். நாய்களை விட்டு கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். நாய்களை விட்டு அவர்களை கடிக்க சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் இது போன்ற சித்திரவதை செய்து இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாக்குமூலங்களாக பதிவு செய்து அது இப்போதைய ஐக்கிய நாடுகள் சபையில் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும் அது அந்த ஐக்கிய நாடுகள் சபை எதையும் செய்யாது. ஆனால் இதற்கான தகுந்த கூலியை போராளிகள் குழுக்களிடம் இருந்து அது பெறும். இதைத்தான் இஸ்ரேல் வந்து இவங்க கேட்ட கைதிகளை நாங்கள் எகிப்தில் ஒப்படைச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. எகிப்து வழியாக இப்போ அவங்க என்ன செய்யிருக்காங்க, காசாவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த கைதிகளை இந்த அளவுக்கு சித்திரப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் ஒன்றை கவனிக்கணும். இவர்கள் அதாவது போராளிகள் குழுக்கள் முதலிலே வைத்தது கைது செய்யப்பட்டவர்களை விட வேண்டும். ஏன் என்று கேட்டால் அவர்கள் அவ்வளவு சித்திரவதை செய்கிறார்கள். 1 2 அல்ல, 100 200 அல்ல, ஆயிரக்கணக்கில் சித்திரவதை செய்து ரகசியமாக புதைக்கிறார்கள். ஆகவே தான் அதை அவர்கள் ஒரு தேவையாக வைக்க வேண்டியது வந்தது. அதே போல அல் குட்ஸ் முன்வைத்தார்கள். அதாவது அக்ஸா மஸ்ஜிதை நீங்கள் யூதமயமாக்குவதை நிறுத்த வேண்டும் என்று. இப்பொழுது அங்கே ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ரமலானில் நீங்கள் போகலாம் தொழலான்னு சொன்னது மட்டுமில்லை, அங்கே உள்ள போராளிகள் இப்பொழுது அல் அக்ஸா பக்கத்தில் உள்ள இஸ்ரேலிய செட்டிலர்ஸை அடித்து விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்தேரிகளை அடித்து விரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். நேற்றும் சிலர் இறந்திருக்கிறார்கள், போராளிகள் சிலர் இறந்திருக்கிறார்கள், செட்டிலர்ஸு ஓடிருக்காங்க. எங்கள் டெல்லவியூக்கு ஓடினாங்க. இப்போ ஜெருசலம் தான் அவங்க பெரிய தலைநகர் மாதிரி வைத்துக்கிட்டாங்க. ஆனால் அங்கே இல்லை, அவங்க டெல்லவியூக்கு போயிருக்காங்க. அப்போ அல் அக்ஸா பள்ளிவாசலை நீங்கள் திறந்து விடுற மாதிரி திறந்து விட்டு செட்டிலர்ஸை வச்சு, அதாவது வந்தேரிகளை வச்சு பிரச்சனை பண்ணிடலான்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. இப்போ அல் அக்ஸாவையும் அவர்கள் ஓரளவுக்கு பாதுகாத்து கொண்டார்கள் என்று தான், ஓரளவுக்கு இல்லை, அல் அக்ஸாவை பாதுகாத்து கொண்டார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அடுத்து பாலஸ்தீனத்துக்கு தனி ஸ்டேட் வேணும். இப்போ நேற்று கூடிய OIC என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸும் அதை சொல்லுது, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அதை சொல்லுது. இப்போ அமெரிக்காவே ஒரு சீஸ்ஃபயர் போர் நிறுத்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரும். இதுவரைக்கும் போர் நிறுத்த தீர்மானத்தை கொண்டு வந்து அது பெருவாரியான வாக்குகளோடு நிறைவேற்றப்படும் போது அது வீட்டோ பவரை பயன்படுத்தி தடுத்த அமெரிக்கா இப்போ இறங்கி வரும். நான் ஆரம்பத்தில் சொன்னல தான் உண்மை. அதாவது இவர்களுக்கு கை மேலோங்கி இருந்தால் அல்லது அதிகமான அப்பாவி மக்களை முஸ்லீம்களை கொலை செய்ய முடியும் என்று சொன்னால் வீட்டோ பவர் வரும். இப்பொழுது அவர்களே போர் நிறுத்தத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அடி வாங்குகிறார்கள். அதை நாம் நித்தமும் பட்டியலிட்டு வருகிறோம். இப்போ போர் நிறுத்தம் காசாக்கு மட்டும் இல்லையா, லெபனானில் நிச்சயமாக கொண்டு வந்து ஆகணுமா. லெபனானில் எந்த அளவுக்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அதாவது டெல்லவீவ்லையும் ஜெருசலேம்லையும் குழுமி கிடக்கிறார்களே அங்கிருந்து போன 2,30,000 பேர். இந்த 2,30,000 பேரையும் அதுக்கு பிறகு போன ஒரு 1,4 லட்சம், அதுக்கு பிறகு ஒரு 80,000, இது அவ்வளோத்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்க்கணுமா. ஆனால் நேற்று ஹிஸ்புல்லா என்ன செய்திருக்குன்னா ஒரு வார்னிங் அனுப்பியிருக்கு. காரியத் என்ற இடத்துக்கும் அதே மாதிரி கிரஸ்மோகா என்ற இடம், இது அடிக்கடி இடம்பெறுகின்ற ஒரு விவசாய பண்ணை நிலம். அந்த இடத்தில் இருப்பவர்களும் ஹிஸ்புல்லா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு, காலி பண்ணி போயிருங்க. 43 குடியிருப்புகளுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. கெட் அவே ஃப்ரம் ஹியர், வி ஆர் கோயிங் டு டெஸ்ட்ராய் த சிட்டி. இந்த மொத்த நகரத்தை நாங்கள் நரகமாக ஆக்க போகிறோம், போங்கன்னு சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூட்டைகளை கட்டிவிட்டு போகிறார்கள். இப்போ 250க்கு மேற்பட்ட குடியிருப்புகளை ஹிஸ்புல்லா வந்து காலி பண்ணிட்டு இந்த 43 குடியிருப்புகளில் எப்படியும் குறையாமல் ஒரு 60 அல்லது 70,000 பேர் இருப்பார்கள். அவர்களும் இப்போது டெல்லவியூக்கு வராங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஒரு சீஸ்ஃபயரே பேசுகிறாங்களாம். அப்போ எல்லா போராளிகள் குழுவும் சொல்லாங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய லட்சியத்தை இப்பொழுது 2ஆக மாற்றிக்கொண்டோம். ஒன்று காசா மக்களுக்கு ரிலீஃபு, அவர்களுக்கு
ரெட்டு அவர்களுக்கென்ற ஒரு தனி ஸ்டேட்டு. இன்னொன்று 1967 பிடித்த இடங்களில் இருந்து நீங்கள் வெளியேறியாக வேண்டும். அப்போ அமெரிக்காவினுடைய போர் நிறுத்த தீர்மானம் ஒன்று காசால இஸ்ரேலை காப்பாற்றுறது, இன்னொன்று லெபனானில் பிடித்த இடங்களை 67 போரின் போது பிடித்த இடங்களை காப்பாற்றிக் கொள்வதும், அதே போல் அங்கே இந்த வந்தேரிகள் செட்டிலர்ஸுங்கிறது அன்லாஃபுல் சிட்டிசன்ஸ். அங்கே அவர்கள் செட்டில்மெண்ட்டே இன்டர்நேஷ்னல் லாக்கு எதிரானதுங்கிறது உலகளாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள். அது அந்த செட்டிலர்ஸ் அந்த கிரிமினல்ஸை திரும்ப கொண்டு குடியேற்றுறதுக்கு சீஸ்ஃபயர் கொண்டு வரது எங்கள் லெபனானில். இப்போ போர் நிறுத்தம் 2 முனையிலையும் வந்தால் தான் இஸ்ரேல் பாதுகாக்கப்படும். நேற்று உள்ள ரிப்போர்ட்டில் நிறைய இராணுவ ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், காசாலையும் ஸ்டக் ஆகிட்டான், நார்தன் இஸ்ரேல்லையும் அதாவது லெபனானுடைய பார்டர்லையும் அடி வாங்கிட்டு இருக்கான். இவனுக்கு இப்போ பாதுகாப்புக்கு வழியே கிடையாது. இப்போ போர் நிறுத்தத்தை அமெரிக்கா தூக்கிட்டு வருது, கொண்டு 2 இடம் நிறுத்தி இஸ்ரேலை காப்பாற்றிடுவோம் என்று. ஆனால் உலக அளவில் மக்கள் கருத்துக்கள் பைடனுக்கு எதிராகவும் நத்தியானுக்கு பெரிய அளவில் வளர்ந்து விட்டது. அதையே ஒரு பெரிய சாதனை என்று ரம்ஸ் புரோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்தது, நேற்று ஹிஸ்புல்லாவுடைய இந்த தாக்குதல்களில் அவர்கள் சொல்லுவாங்க 68 தாக்குதல்களை நாங்கள் நடத்தினோம். அதில் IOF என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலி ஆக்குபைடு ஃபோர்ஸஸ் பெரிய அளவில் அழிக்கப்பட்டார்கள். குறையாமல் ஒரு 50 பேரை நாங்கள் அழித்திருப்போம். ஆக ஹிஸ்புல்லாவுடைய பிடியில் இருந்து தப்பிப்பது கஷ்டமாகிவிட்டது. அதே மாதிரி ஒரு சூசைட் ட்ரோனை அல் மியூட்டிலாங்கிற ஆர்மி பொசிஷனில், அதாவது இஸ்ரேலுடைய இராணுவ நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த இராணுவ நிலையம் முத்தாக அழிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இப்போ லெபனானில் காலில் விழுந்து சீஸ்ஃபயர், ஹமாஸுக்கு காலில் விழுந்து சீஸ்ஃபயர். இப்போ எங்களில் நாங்கள் லிஸ்ட்டு தரலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் லிஸ்ட்டு கொடுக்குறோம்னு கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்ற, நீண்ட ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆட்களை முதல்ல விடணும்னு நேற்று லிஸ்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இஸ்ரேல் கொஞ்சம் பேரை இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ண ஆட்களை விட்டுக்கிட்டு நான் நிறைய விட்டுருக்கேன்னு சொல்லுது. இப்போது இந்த உணவுப் பொருட்களை நான் நார்தன் பகுதிக்கு அனுப்புகிறேன். அங்கே தான் பட்டினியும் பசியும் அதிகம். நம்ம ரொம்ப கோரமான நெஞ்சை உருக்கும் சம்பவங்களை எல்லாம் நாம் அங்கே சந்திக்கிறோம். அங்கே நான் இப்போ நார்தன் காசாக்கு வடக்கு காசாக்கு நான் உணவுப் பொருட்களை அனுப்ப தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறார்கள். ஆக எவ்வளவோ இறங்கி வந்து விட்டார்கள். ஏன்னா நத்தியானுக்கு இன்னொரு நெருக்கடி என்னன்னா, 2021 ஏப்ரலில் பந்தேரிகளை ஏதோ ஒரு பிரச்சனையில் 47 பேர் மரணத்துக்கு நத்தியானுக்கு காரணமாக இருந்திருக்கான். அதாவது இந்த ஃபாசிஸ்டுகளும் சியோனிஸ்டுகளும் எப்படி இருக்கான்னா, தங்களை எதிர்க்கக்கூடிய எல்லாரும் கொலைச்சுவான், யாராக இருந்தாலும் சரிதான். அப்படி தான் இவனே குடியேறுங்க, நான் நல்ல வாழ்க்கை அமைத்து தரேன்னு சொன்னதில் 47 பேரை ஒரு இன்சிடெண்ட்டில் ஏப்ரல் 2021 கொலை செய்திருக்கான். அந்த குற்றத்தில் இப்போ நத்தியானுக்கு தான் அதுக்கு காரணம்னு நேற்று அறிக்கை விட்டுடுது அவங்களுடைய நீதிமன்றம். இப்போ 2வது ஜெயில் தண்டனை, ஏற்கனவே ஒரு ஜெயில் தண்டனை இருக்கு, 2வது ஜெயில் தண்டனை அடுத்தால பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு. நம்பிக்கை துரோகத்தை இஸ்ரேலுக்கு செய்து விட்டான் என்ற வழக்கு அவன் மீது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் யுத்தத்தை தொடர்வதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்று நினைத்து அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்தால நெதர்லாண்ட்ஸ் நாங்கள் உணவுப் பொருட்களை காசா பகுதியில் போடுவோம் என முன் வந்திருக்கிறார்கள். அதே போல் கத்தர் $25 மில்லியன் உருவாக கொடுத்துருக்கு. இப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி இருக்கு பாருங்க, இந்த சாப்பாடு கொடுக்க வேலையை செய்கிறது. அது சிம்பிளாக சொன்னால் அப்படி தான் செய்யணும். அதுக்கு பணம் குவிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த நெதர்லாண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இன்னும் நிறைய நாடுகள் உருவாக்கு பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது தன்னுடைய கடமை செய்ய முடிகிறதா, செய்ய விடுகிறார்களா என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போல் எப்போவுமே ஹவுதீஸ் ஹெட்லைனை பிடிச்சிருவாங்க. நேற்று அமெரிக்காவினுடைய US ஓன்டு பல்க் கேரியர், அதாவது நிறைய பொருட்களை சரக்கு கப்பல் நேற்று அடித்திருக்கிறார்கள். அது எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த படம் எல்லாருக்கும் தெரிகிறது. 3 குரூ மெம்பர்ஸ், அதாவது கப்பல் மாலுமியோடு வேலை செய்யக்கூடிய 3 கப்பல் சிப்பாந்திகள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் லைஃப் போட், அவர்களை பாதுகாக்கிற படகுகள் அவர் மீதி உள்ளவங்களை ஏற்றி வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அதே மாதிரி அமெரிக்கன் டஸ்ட்ராயர் அடிச்சிருக்காங்க. இன்னொரு கப்பல் பிரிட்டனில் இருந்து வந்ததை வார்ன் பண்ணியிருக்காங்க, அவன் பாதையை திருப்பி கொண்டு போயிட்டான்.
அப்போ இந்த செங்கடல் அரசன் என்பதை தங்களை நிலைநிறுத்தி விட்டார்கள். அமெரிக்காவினுடைய பூச்சாண்டி, அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஒன்றும் அவர்களை தடுக்கவில்லை. அது அடுத்தது ஈரான் ஒரு வேலை செய்திருக்கு நேற்று. அது என்னன்னா, ஒரு அமெரிக்காவினுடைய ஆயில் கார்கோ ஷிப்பை அட்வான்டேஜ் சீட் ஆயில் டேங்கர்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை முடக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு. ஏன்னு சொன்னால், ஈரானில் ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்திருக்கு. அந்த ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சரும நோய், தோல் மேல் வந்த ஒரு விதமான தொற்று, அதில் மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருந்து வர வேண்டியது ஸ்வீடனில் இருந்து வரணும். அந்த ஸ்வீடன் நாட்டு அமெரிக்கா வந்து அந்த மருந்து பொருட்கள் மீது தடை விதித்து இருந்ததால் அவர்கள் தங்களுடைய நோயிலிருந்து குணமடைய முடியவில்லை. இதனால் அவங்க என்ன செய்தாங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் லீகல் கோர்ட் சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில், அதுக்கு தெஹ்ரானில் பிரான்ச் இருக்கு, அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. நாங்கள் சரும நோயாலும் இதர நோய்களாலும் கஷ்டப்படுவது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையினால்தான். ஆகவே அமெரிக்கா நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். $50 மில்லியன் நஷ்ட ஈடை சொல்லியிருக்கே, அதுக்கு ஒரு கப்பலை பிடிச்சி வச்சுட்டான், ஒரு ஆயில் டேங்கரை பிடிச்சி வச்சுக்கிட்டான். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஈரான் வந்து இன்டர்நேஷ்னல் லாஸை இன்டர்நேஷ்னல் சர்வதேச சட்டங்களை பயன்படுத்தி அமெரிக்கா நிறைய முறை தண்டிச்சிருக்கு. அதுக்கு அந்த கட்ஸ் இருக்கு. எத்தனை தடவை அமெரிக்கானுடைய கப்பல்களை முடக்கி தூக்கிட்டு போயிருக்கு, பணம் தந்து தான் விடணும்னு. இடையில கூட பிரிஸ்னர் எக்ஸ்சேஞ்ச் வந்தது, $60 மில்லியன் கொடுத்ததான், $60 பில்லியன் கொடுத்தா தான் தருவோம்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சர்வதேச சட்டங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் அங்கே இருக்கிறது. இதே உமர் அல்லாஹ் சொன்ன மாதிரி, ஜாகிலியாவை தெரியாமல் இஸ்லாத்தை மட்டுமே தெரிஞ்சவன் இஸ்லாத்தை தூள் தூளாக்கிடுவான்னு சொன்ன மாதிரி தான் இப்போ உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க அப்படி இல்லை, ஜாகிலியா சட்டங்களையும் தெரிஞ்சுட்டு அதையும் வச்சு அமெரிக்கா ஒரு அடி. இது அமெரிக்காவில் இப்போ பெருசாக ஒரு பெரிய இது பேசப்படுகிறது. இனி அந்த மருந்து பொருட்கள் மீது உள்ள பொருளாதார தடையை விலக்க வேண்டும் என்று கேட்டு இருக்கிறது. அப்போ இவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், இல்லைன்னா கப்பலில் இருக்கக்கூடிய ஆயிலை விற்று அல்லது கப்பலையே சேர்த்து விற்று அதை எடுக்கக்கூடிய தைரியம் அதுக்கு உண்டு. இப்போ அல்ஜீரியா வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கு. அது வேஸ்ட் தான், இருந்தாலும் சொல்கிறேன். அவங்க வந்து இஸ்ரேலை வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து எடுத்து விட வேண்டும். அதை இன்னும் உறுப்பினர் நாடாக வைத்து கொண்டு இருப்பதில் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷனல் லாஸை பற்றி அவங்க கவலைப்படுற கிடையாது. இப்போ இதுவரைக்கும் போர் நிறுத்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போது போடான்னா அதோட நிற்கல, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தன்னுடைய நாட்டு பிரதிநிதிகளை வந்து கேவலப்படுத்தினான். புதுசாக இங்கே நடக்குது ஜினோசைடான ஆய்வு பண்ண வரேன்னு சொன்னால் எவனும் வரப்படாதுன்னா. இது இவ்வளவும் பண்ணிட்டு அவன் ஐக்கிய நாடு சபையில் இப்போ தீர்மானம் வந்து நிறுத்துவானா? எப்படி நிறுத்துவான்? அவனுக்கு சாதகமாக இருந்தால் நிறுத்துவான். ஆக மொத்தத்தில் இஸ்ரேல் என்ற ஐடியா இல்லை என்று நான் தொடக்கத்தில் சொன்னது போல, இஸ்ரேல் என்று ஒன்று இல்லாமல் ஆகக்கூடிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் நெபுலஸில், ஜெருசலத்தில், வெஸ்ட் பேங்கில் எல்லாம் நேற்று போராளிகள் குழு தாக்க தொடங்கி விட்டார்கள். அங்கேயும் செட்டில்மெண்ட் அதிகப்படுத்தலான்னு பார்த்தான், அவங்களுடைய நிலங்களை பிடுங்கினா அதில் புது புது போராளிகள் குழுக்கள் வந்தது. இப்போ இந்த 152 நாள்களுக்கு இடையில நிலங்களை பிடுங்கினா, தோட்டங்கள்ல இருந்து அவங்களை விரட்டி அடித்தான், புது புது போராளிகள் குழுக்கள் வந்துட்டு. அதில் தான் வருதான் யூத் ஃபார் ரிவெஞ்ச் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஒரு குரூப் வந்தது. இவன் போராளிகள் குழுவை உருவாக்கி விட்டதால் இனி இன்னும் எத்தனை நாள் இஸ்ரேல் இருக்கும் என்ற கணக்கை பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இணைந்திருங்கள், உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.